ரொம்ப நாள் ஆச்சுல கெட் ரெடி பார்த்து இன்னைக்கு ஒரு கெட் ரெடி வித் மீ பாத்துடலாமா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் வந்து சாரி வியர் பண்ண போறேன். என்கிட்ட இது வரைக்கும் நிறைய சாரீஸ் இருக்கு. பட் இந்த ப்ளூ கலர் கான்ட்ராஸ்டான ரெட் கலர் பிளவுஸ் என்கிட்ட இல்ல. அதுலயும் இந்த பிளவுஸ் தான் 2026 ட்ரெண்டிங். இந்த மாய்ஸ்சரைசர் தான் நான் ரெகுலரா யூஸ் பண்றேன். ஃபவுண்டேஷன் இதுதான் என்னோட ஷேடு பாத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒன்னு போடுவேன், அது என்னோட சீக்ரெட். அப்புறம் என்னோட லிப் லைனர் லிப்ஸ்டிக் ஷேடு பாத்துக்கோங்க. என்னோட ஃபைனல் லுக் இதுதான். எப்பவுமே ரெகுலரா நான் இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாவே. ஃபவுண்டேஷன் போட்டதுக்கு ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுவேன், அது நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல சொல்றேன். அதுக்கு நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைனலி நான் வியர் பண்ண சாரி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வீடியோ கூட போட்டிருப்பேன், பட் ரெஸ்பான்ஸ் கம்மியா தான் இருந்தது. சிம்பிளா தான் கிளம்பி இருந்தேன், பட் ஏதாவது ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கேன்னு பார்த்தேன். கம்மல் நான் வந்து மாத்தல. அப்புறம் கம்மல் வியர் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க என்னோட ஃபேஸ்க்கு ரொம்பவே அழகா இருந்தது. எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் எப்பயும் போல வீடியோ எடுக்க கிளம்பிட்டேன். நேரா நான் வண்டி எடுத்துட்டு ஆபீஸ் தாங்க போயிருந்தேன். பாஸை கூப்பிடணும், ஏன்னா அவங்க தானே எனக்கு வீடியோ எடுத்து தருவாங்க. பசங்க 2 பேரையுமே கூப்பிட்டுட்டு நேரம் ஆபீஸ்க்குள்ள போனா பாஸ் வந்து பைசன் கட் பண்ணியிருந்தாரு. நெக்ஸ்ட் அந்த சாங்கை ரீக்ரியேட் பண்ண போறாங்களாம். அப்புறம் நான் வியர் பண்ணியிருந்த சாரியை 2 சுத்தி இந்த சாரி எப்படி இருக்குன்னு வீடியோல காமிச்சிட்டு வீடியோ ஷூட் பண்ண போயாச்சு. எங்க போலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் நான் இவ்வளவு நாள் தூத்துக்குடியில இருந்துமே தெப்பக்குளம் மாரியம்மன் கோவிலுக்கு போனதே கிடையாது. நான் போன அன்னைக்கு பாத்தீங்கன்னா திருக்கார்த்திகை வேற, அங்கேயும் போய் சாமியை கும்பிட்டு அங்கேயே வீடியோவும் எடுத்துட்டு கிளம்பலான்னு பார்த்தா இந்த பசங்க சட்டை தாங்க முடியல. இப்படிதான் இவங்க 2 பேரும் வீட்டுல வச்சு சமாளிக்கீங்களோ அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப தெரியுதா என்னோட அருமை அப்படின்னு. எனக்கு வந்து பசங்க 2 பேருமே பாத்துக்க ஆள் கிடையாது, நான் ஒருத்தி தான் பாத்துக்கணும். வீடியோ எடுக்க போனாலும் சரி, வெளியே போனாலும் சரி, ஃபங்க்ஷன் போனாலும் சரி, 2 பேரையும் கூட்டிட்டு தான் போகணும். எங்கேயுமே நான் தனியா விட்டுட்டு போக முடியாது. என்னோட ஹஸ்பண்ட் இருக்கும்போது நல்லா பாத்துக்குவாங்க, பட் அவங்க வேலைக்கும் பாத்துக்கோங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு வழியா வீடியோ எல்லாம் ஷூட் பண்ணி முடிச்சாச்சு. நாங்களும் கிளம்பிட்டோம். என்னதான் நம்மளுக்கு வேலை இருந்தாலும் ஸ்கூலையும் கிளாஸையும் லீவ் போட முடியாதுல்ல. நேரா ஸ்கேட்டிங் கிளாஸ்க்கு வந்தாச்சு. என்னோட தங்கச்சி கூட ஃபோன் பண்ணி திட்டுனா, கார்த்திகை அன்னைக்கு வீட்டுல விளக்கேத்தாம இப்படி வந்திருக்கிறீ அப்படின்னு. மித்ரன் வந்து இப்பதான் கொஞ்சம் கிளாஸை திரும்பியும் பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இடையில ரொம்ப நாள் நல்லாவே ஓட்டல் அவன். இந்த மந்த் டிசம்பர்ல வேற அவனுக்கு மேட்ச் வருது காஞ்சிபுரம்ல. 26, 27, 28 இந்த 3 நாளுமே நாங்க காஞ்சிபுரம் வர்றோம் மேட்சுக்காக. இந்த 3 நாளுங்கிறத விட நாங்க முன்னாடியே கிளம்பிடுவோம். அதுக்கப்புறம் அங்க மேட்ச் முடிஞ்சு 2-3 நாள் நாங்க இருந்துட்டு தான் வருவோம். ஏன்னா ஆஃபில் லீவ் இல்லையா. 2-3 டைம் சென்னை வந்திருக்கோம், பட் எங்கேயுமே அவ்வளவா சுத்தி பார்த்தது இல்ல. வண்டலூர் மட்டும்தான் போனோம். இந்த டைம் இருந்து பொறுமையா சுத்தி பார்க்கலாம்னு நினைச்சோம், ஏன்னா வேணி அங்க இருக்கல்ல. எனிவேஸ் நீங்க வந்து மேட்ச்க்கு எந்த ஊருக்காவது வர்றீங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா முன்னாடியே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்ப்பா, யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்காக இந்த ஆஃபிலி ஃபுல்லா அங்க இருக்கிறோம்னா இன்னும் 4வது படை 5வது படை 6வது படை போக வேண்டியது இருக்கு. கையோட அங்க இருந்த மாணிக்கே நம்ம 4வது படைக்கும் 5வது படைக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அங்க இருக்கிறோம். அந்த லீவ்லயே சுவாமிமலை திருத்தணி இந்த 2 ஊருக்குமே வர்றோம். ஸோ நாங்களும் கிளாஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.